டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இனி கமல் சாருக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் முன் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கமல் சார் ஒரு தமிழ் நடிகர், கன்னடாக்காரங்க அவருக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு பற்றோடு தான் முன் வந்து அவங்க இந்த ஆதரவை தெரிவிச்சிட்ருக்காங்கன்னா, விஜயலட்சுமி ஒரு தமிழ் நடிகை, விஜயலட்சுமிக்கு தொந்தரவு கொடுத்துட்ருக்குறது ஒரு தமிழ் போராளி சீமான். அப்போ விஜயலட்சுமிக்கு ஏன் தென்னிந்திய நடிகர் சங்கம் முன் வரல அப்படின்ற கேள்வியை பல பேர் என்கிட்ட கேட்டாங்க. இன்றைக்கி நான் அந்த கேள்வியை கேட்குறேன். 14 வருஷமாக நான் கதறியிருக்கேன். நல்லா பாருங்கள், பெரிய பெரிய நடிகர்கள் கூட நான் நடிச்சிருக்கேன் தமிழ்நாட்டில். நான் அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு தப்பான பொண்ணு கிடையாது அப்படின்றது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். போன மாதம் எனக்கு பாலியல் தொழிலாளி அப்படின்ற ஒரு பட்டத்தை கட்டி கதற வச்சா சீமானு. அப்போது ஃபஸ்ட்டு எனக்காக ஓடி டீமோட பெங்களூர் எங்கள் அக்காவை மக்களுக்கு காட்டிப்பா பொண்ணு அந்த மாதிரி ஒரு தப்பான பொண்ணு கிடையாது அப்படின்னு எனக்காக துடிச்சதுன்றது திரு முக்தார் அஹமத் அவர்கள். வீரலட்சுமி அவங்க எனக்கு ஒரு தங்கச்சி, அவங்க தான் எனக்கு கூட நின்று சப்போர்ட் பண்ணாங்க. அதர்மம் மனோஜ் தம்பி, ப்ரூட்டஸ் தம்பி, எல்லாம் பெரியாரிஸ்டுங்க எல்லாருமே என்னோடய குடும்பம். அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த போராட்டத்தை இன்றைக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்களே தவிர, தென்னிந்திய நடிகர் சங்கம் ஏன் எனக்காக முன் வரல? திரு குஷ்பு அவர்கள் உமன்ஸ் கமிஷன், இதுக்கு முன்னாடி த்ரிஷா அவங்களுக்கு உமன்ஸ் கமிஷன் குரல் கொடுத்த போதும் நான் கேட்டேன், விஜயலட்சுமி துடிச்சிட்டு இருக்கும்போது ஏன் உமன்ஸ் கமிஷன் முன் வரல? இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த பிரச்சனை போக வேண்டிய அவசியம் இருக்குல்ல. சீமானை கூப்பிட்டு என்னன்னு கேட்டிருந்தா இது சால்வ் ஆயிருந்திருக்கலாம். ஆனால் 14 வருஷமாக எல்லாரும் என்னை துடிக்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இன்றைக்கி நான் தமிழ்நாடு மக்கள்கிட்ட என்ன காட்டுறேன் தெரியுமா? கர்நாடகாவில் இருந்துட்டு கூட நான் தமிழ்நாடு மக்களுக்கு தான் போராடிட்டு இருக்கிறேன். தமிழ்நாடு மக்கள் ஏமாறக்கூடாதுன்னு தான் துடிச்சிட்ருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு தமிழ்நாட்டில் என்ன ஆச்சு அப்படின்றது நீங்கள்லாம் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி 24 ஹவர்ஸில் தென்னிந்திய நடிகர் சங்கம் முன் வந்திருக்கு. இதே மாதிரி தான் த்ரிஷா அவங்க இஷ்யூ ஆன போது 24 ஹவர்ஸில் உமன் கமிஷன் முன் வந்தாங்க. ஆனால் எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே முன் வந்தது கிடையாது. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எல்லாம் போக விட்டுட்டு எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இதில் நான் மீண்டும் சொல்கிறேன், மக்களுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன், திரு முக்தார் அஹமத் அவர்கள் வீரலட்சுமி அவங்க, அதர்ம மனோஜ் அவர்கள், ப்ரூட்டஸ் தம்பி அவர்கள் எல்லாம் இந்த மாதிரி பெரியாரிஸ்டுங்க எல்லாரும் எனக்கு தோல் கொடுத்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்களே தவிர, இவங்க எல்லாம் இருந்திருக்கலன்னா இன்றைக்கி இந்த போராட்டம் இவ்வளோ தூரம் வர வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இதை நான் உங்கள்கிட்டே போடுறேன். தென்னிந்திய நடிகர் சங்கம் ஒரு பெண்ணை, ஒரு நடிகையை பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்ன போது அமைதியாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி எனக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாச்சு. அதனால நான் உங்கள்கிட்ட அதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன். வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.